Hey, this is Bhuvi. Welcome to my channel. வெண்டைக்காய் ஒரு நியூவாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் ஃப்ரைஸ் தான் குர்குரே மாதிரி. ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஓகே, இந்த மாதிரி வெண்டைக்காவை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரியணும், சரியா? அந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நான் என்னென்ன ஃபாலோட் பை என்னென்ன போட போகிறேன்றதை பார்த்துக்கோங்க. இல்லை, ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பவுடர் போட்டாச்சு. புளிப்புக்கு நான் இன்றைக்கி தயிர் ஊற்றிக்க போகிறேன், சரிங்களா? ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லா வெண்டைக்காலையும் எல்லாம் அந்த இதெல்லாம் மசாலாலாம் பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தயிர் இருக்குல்ல, அதுவே நம்மளுக்கு பைண்டிங் தரும், ஓகேங்களா? தண்ணி மட்டும் ஊற்ற வேண்டாம். ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட மறந்துட்டேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நேச்சுராகவே இதுக்கு வந்துட்டு அந்த குழப்பு தன்மை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ பைண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இப்படி எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஓகே, ஸோ வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் அந்த குழப்பு தன்மை இருக்கும் தான், ஆனாலும் அந்த ஃப்ரை டேஸ்டியான ஃப்ரையாக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா லன்ச் பாக்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கிட்ஸ்க்கும் they will like. Okay, try it at your home. Bye bye, see you later.